உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த அன்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது
உமக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே, உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவே. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13:4 பின்பாகம். சங்கீதம் 51 1 முதல் 19 வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கல்வி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை விளக்காமலும், உடைய பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலிகளை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட அவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்கினீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய எருசலேமின் பலிகளில் நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நன்றி. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவனை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கண்ணாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதே. நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பிதாவான
அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனை நிலைத்திருக்கிறான். நன்றி. தலைப்பு அன்பு பொறாமைப்படாது. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை தவிர நேபுகாத் நேச்சார் நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி நிலைத்திருந்ததால் சோதனையை ஜெயித்தார்கள். தானியேல் சிங்கக்கெபியில் ஏற்பட்ட சோதனையை எப்படி ஜெயித்தான்? தானியேல் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினால் சோதனையை ஜெயித்தார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வான்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பெயர் பெறுவான், உத்தமன் என்று பெயர் பெறுவான், கர்த்தருடைய ஜீவ கிரீடத்தை பெறுவான். யோசேப்பு சோதனையை சகித்ததனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன? பார்வோன் கையில் போடப்பட்டிருந்த முத்திரை, மோதிரம், மெல்லிய வஸ்திரம், பொன் சரப்பணி கிடைத்தது. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியானான். நன்றி. போன்னு சொல்லுதாங்க. நான் வேலைக்கு போனால் எவனும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கான். என்ன பண்ணன்னு வேற தெரியல. நம்ம ஃப்ரெண்டை வேற காணும். எங்கேருந்து வரணும்? பேச மாட்டேங்காங்க. ஆண்டியா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? வாழ்க்கை எங்கடா போகுது? வீட்டில் ஒரே வேலையாவது போட்டு தக்குதாங்க. வீட்டுக்கு போனால்
துணியை சோப்பிடுங்காங்க, பாத்திரம் கழுவுங்காங்க. சரி வீட்டில் இருந்தால் தான் வேலை சொல்லுவாங்கன்னு போது லைட்டாக வெளியே போயிட்டு வரோம்னு வேலை சொல்ல மாட்டாங்கன்னா, வெளியே தானே போகிறேன், கடைக்கு போயிட்டு வா, ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாங்கடா, இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் 10வது குறைய ஒரு டிகிரி வேறு வாங்கியிருக்கேன். அன்னைக்கு ஒன்று டிகிரி வேண்டாம் சொன்னேன், கேட்டியா நீ? அதான் படிக்க வேண்டாம், நீ தான் படிக்கணும்னு போனேன். இப்போ டிகிரி ஒன்றுத்துமே யூஸ் ஆகலை. அம்மா உனக்கு வேலை கிடைச்சதா? எனக்கும் கிடைக்கல. அதுவும் அப்படிதான். எங்கள் வீட்லேயும் வேலை கிடைக்கலன்னொடனே எங்கள் அப்பாவும் கரெக்டாக திட்டுதாங்க. திட்டி முடிச்சோடனே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி வேற பற்றி வைக்காங்கடா. இதுக்கு வேற நம்ம என்ன பண்ணன்னு தெரியல. உனக்கு வாங்கவல, எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்கடா. மும்பை இந்தியன்ஸ் தோத்ததாடா பெருசு, இதை பாடுறா. சரி வா, நம்ம டாப்பர் ஃப்ரெண்ட் எங்கன்னு போய் பார்ப்போம். அவனு வேலை கிடைச்சிதானே. கிளாஸில் ஃபுல்லாக படிச்சு டாப்பரா? ஆமாம். ஏலி என்ன எப்படி இருக்க? என்னடா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆமாம், உனக்கு வேலை கிடைச்சதா? ஏடா இது கிடைக்கலடா, நம்ம 3 பேருக்காண்டி இன்னும் ஜோம் தாண்டா இருக்கேன். நீ எத்தனை வருஷமா ஜெர்மனி, உனக்கு வேலையே கிடைக்கல. நீனும் நல்லா படிப்பேன், நீனும் ஜோம் பண்ணுதா. உனக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. சரி அதை விடுடா. இப்போ நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கான்டா. ஆமாம், அந்த கம்பெனியில் என்னதான் இருக்கும்? அசிஸ்டன்ட் மேனேஜர்டா. அசிஸ்டன்ட் மேனேஜரும். எப்படி கம்பெனிலாம் பெரிய பில்டிங்கா? ஆமாடா, பெரிய பில்டிங் தான்டா. அதெல்லாம் இருக்கும்டா. நமக்கு ஏசியில் தானே வேலை? ஆமாடா. வெக்கையா இருக்கு, ஏசி கன்ஃபார்ம் இருக்கணும். இல்லையா ஒன்னியே தான் அடிப்போம். ஓகேடா. ஆமா, இந்த மாதிரி கோச்சும் தேவைப்படுங்களா? ஆமா. அதை வேற போய் வாங்கணுமோ? சரி வா, சீக்கிரம் போவோம். ஆமா வா, கிளம்புவோம். பைக் எல்லாம் புதுசா இருக்கு. இப்பதான் எங்க அப்பா புதுசா ஆனாரு, XL 100 ஹெவி டியூட்டி. அதான் நான் நீ தான் சம்பாதிச்சு வாங்கிட்டியோன்னு பயந்துட்டேன். யாரு? சவா போவோம். ஏன்னா ஃப்ரெண்டு நீங்க நில்லு. ஏன்னா வாடா, யாரு? டைம் ஆகுது. இவன் ஒருத்தன். ஏடா டபுள்ஸ் மட்டும் தான்டா போடும். ஏடா இவன் ஒருத்தன் சீக்கிரம், டைம் ஆகுது. ஏடா அவனுக்கு வண்டி வேற ஓட்ட தெரியாடா. அவன்லாம் ஓட்ட தெரியும், நீ இப்ப யாரு? ஏடா வேண்டாம்டா, நீங்க போங்கடா. நம்ம போவோம், அவனுக்கு வேண்டாம். யாரா அவன்? காலையில குடிச்சு வந்திருப்பான் போலுங்க. குடிச்சிட்டு வந்திருக்கான் காலங்காத்தால. இன்டர்வியூ போகும்போது நல்ல உள்ள உள்ளதான். டேடே நின்னுங்கடா, அவனை காப்பாத்திட்டு போங்கடா. யாராவது காப்பாற்ற, டைம் ஆகுது. வாரியா இல்லையா? டேடே நின்னுங்கடா, அவனை காப்பாத்திட்டு போங்கடா. காலத்துல ஹெல்ப் பண்ண சொல்லலாம், இன்டர்வியூ டைம் ஆச்சு. கிளம்பு. இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த இடம் மாதிரி தான் இருக்கு, பெரிய இடமா தான் இருக்கு. நல்லா தெரியுமா இந்த பில்டிங்கா? இந்த இடம் தான் நினைக்கேன், அப்பதான் போட்டுருந்துச்சு. என்னடா இன்னும் நம்ம ஃப்ரெண்டு காணும், நம்மளே 5 நிமிஷம் லேட்டு, இன்டர்வியூ வரல. டேடே வந்துட்டேன்டா. என்ன இவ்வளவு லேட் வர? டே அதெல்லாம் ஏசப்பாவோட சித்தம்டா, இன்னும் இன்டர்வியூ வரலடா. ஏசப்போட சித்தம்லாம் இல்லை, நம்ம சீக்கிரமா இருப்பேன், இன்டர்வியூ ஒரு நேரம் லேட்டா வரோம். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? அவர் எந்த டிராஃபிக்ல இடக்காரோ? சரி அதை விடு. அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவருடா காலையில நம்ம இடிச்சோம்னா. அவர்தான்டா. சி அந்த 2 பேரும் உள்ள வாங்கப்பா. நம்மளதான் கூப்பிடுதாரு. போய் பார்ப்போம். குட் மார்னிங் சார். வணக்கம்யா. சரி சரி, வணக்கம்லாம் அப்புறம் இருக்கட்டும். காலையில என்ன இடிச்சு போட்டு போனது நீங்க தானே தம்பி? இல்லையா? ஐயோ, அது தெரியாம நடந்து போச்சு. தெரியாம நடந்து போச்சா? அது எப்படி தம்பி தெரியாம நடக்கும்? அது நாங்க இப்படி பார்த்து வந்துட்டு இருந்தோம், நீங்க இப்படி வந்துட்டீங்க, அதுல இடிச்சிட்டோம், அவ்வளவுதான். அப்படியா? ஐயா, நாங்க ஸ்ட்ரெயிட்டா தான் வந்தோம், நீங்க தான் யார் நினைப்படியா அனாக்க பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்க. சரி சரி, தள்ளி போட்டதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு எனக்கு ஹெல்ப் கூட பண்ணல? இன்டர்வியூக்கு டைம் ஆயிட்டீங்க, அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டோம். இன்டர்வியூ அவங்களுக்கு வேலை தந்தா இப்படிதான் இருப்பீங்களோ? அப்படிலாம் இல்ல, இந்த ஒரு வாட்டி மட்டும் அடிச்சு விடுங்க, அடுத்த கரெக்டான டைம் பர்ஃபெக்ட்டா வரும். உங்களுக்கு எப்படி தம்பி நான் வேலை தர முடியும்? உங்களுக்கு வேலைலாம் கிடையாது, நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க. ஒரு வாட்டி கொடுங்க, நாங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடையாது, நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, வெளியில போங்க. என்னடா இப்படி வெளியே அனுப்பிட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. என்ன காலையில காப்பாத்தினது நீ தானே தம்பி? ஆமா சார்.
எப்படி தம்பி என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன்? ஏசப்பா வேதத்தில் சொல்லியிருக்காங்க, பிற இடத்துல அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஓ அப்படியா? உன் குணம்லாம் நல்லா இருக்கு தம்பி. நான் உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் வந்து நீ ஜாயின் பண்ணிக்க. உனக்கு வேலை கன்ஃபார்ம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல. நேரத்தில் அன்பு குருவாயாகன்னு பைபிளில் சொல்லியிருக்கிறது மேலே நீங்களும் ஒவ்வொரு அன்புக்கு இருந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 84 1 முதல் 6 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவணமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். சங்கீதம் 84 7 முதல் 12 வசனங்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கணக்குமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலும் இந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கிருபையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு தன்னலம் கருதாது, பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது, பிறர் நலம் கருதி உதவி செய்யும். வசனத்தினாலும் நாவினுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவினுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். அன்பு தன்னலம் கருதாது, பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது, பிறர் நலம் கருதி உதவி செய்யும். சந்தோஷமே, எனக்கு சந்தோஷமே, இன்னைக்கு என் வீட்டுக்காரு வராரு, சந்தோஷமே. அடியாத்தி, இந்த புள்ள என்ன ஒரு ராகமே இல்லாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. கடவுளே கடவுளே, என்னம்மா இந்த ஆட்டம் பார்த்தோம்னா? அதாம்மா, இன்னைக்கு என் வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருந்து வராரு, அதான் இவ்வளவு ஆடி பாடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? என்னது, வெளிநாட்டுல இருந்து வராரா? ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட போலையா? அதெல்லாம் போல அவரே வந்துருவாருமா. சரி சரி, உன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லு. மைக்கே, இங்க வாடா. காவக்காரன் கோவக்காரன், என் பேரன் ஒரு உதவாக்காரன். கிளவி இன்னும் உனக்கு வாயிடுங்களே. சரிங்க, வாடங்க வந்து நில்லு. இன்னைக்கு நம்ம அப்பா வராரு, உனக்கு தெரியுமா? எனக்கு ஐபோன் தவிர வேற என்னமா தெரியும்? சரி போய் மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வா போ. சரி சரி, அப்படியே உன் பொம்பளை பிள்ளையும் கூப்பிட்டு சொல்லு. அகஸ்தியா, அங்க வாமா. வந்துட்டா பாரு, ஆட்டி மினிக்கிட்டு. கிளவி, நீ உன் வயசுல இப்படிதானே மினிக்கிட்டு தானே தெரிஞ்ச. இன்னைக்கு நம்ம அப்பா வராரு, உனக்கு தெரியுமா? என்ன அப்பா வராங்களா? எனக்கு நேபாளிஷ் வாங்கிட்டு வருவாங்களா? ஆமா. எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வருவாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் போய் அம்மியில மசாலா அரை. என்ன அம்மியில மசாலா அரைக்கணுமா? அம்மியில மசாலா அரைச்சா என் நகைலாம் என்னத்துக்கு ஆகுறது? எவ்வளவு பெருசுக்கு நகம் வச்சிருக்கா பாரு, போய் வெட்டு அவ்வளத்தையும். அவங்க தங்கச்சி அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா எனக்கு போன் போட சொன்னாங்க. சரி போடுவோம்.
ஏம்மா இன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு வராரு. அப்படியா நீ இந்த உடனே வந்துட்டேன் நீ. சரிம்மா. ஜெசி ஜெசி வாங்குங்க. எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன இப்படி அழிச்சு போயிட்ட? எல்லாம் உங்களை நினைச்சுதான். யாருமா அது வீட்டுக்கு வந்திருக்குது? யாரு? என் வீட்டுக்காரு தான். அடே மாப்பிள்ள, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னத்த முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்களே? அதுவா மாப்பிள்ள, அது எல்லாம் உங்க பொண்ணு ஒரு மேக்கப் போடுறத பாத்தீங்களா? அது போட்டு தான் இவ்வளவு அழகா இருக்கேன். சரி இருங்க, நான் என் பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. ஏமா நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடு. மைக்கேல், மைக்கேல் இங்க வாடா. ஹாய்ப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஐபோன் உடைஞ்சிட்டுன்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கட்டும். நீங்க ஐபோன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. சரி எல்லாம் ரூம்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தேங்க்யூப்பா. மாப்பிள்ள கொஞ்சம் இப்படிக்கா வர்றது? சொல்லுங்க, என்ன வேணும்? நமக்கு ஒரு ஐபோனு. சாகுற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்காச்சு ஐபோன்? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க அவ்வளவு தூரத்துல இருக்கீங்க. உங்ககிட்ட வீடியோ கால் பேசுறதுக்கு எனக்கு ஐபோன் வேண்டாமா? உங்களுக்கு வீடியோ காலா? சரி அடுத்த தடவை வரும்போது ஐபோன் வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ளனா மாப்பிள்ளதான், என் தங்க மாப்பிள்ள. செதுக்கி வச்ச வைரம் இல்லையா மாப்பிள்ள? சரி இருங்க, என் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன். ஏமா நம்ம பொண்ணை கூப்பிடு. அகஸ்தியா எங்க மாமா. ஹாய்ப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். எப்படி இருக்க? அப்பா எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எப்படி இருக்க? அப்பா எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏமா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நீ முதல்லமா எப்படிமா? அப்பா எனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ சரி எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? போகுது. சரி எல்லாம் மேக்கப் செட் ரூம்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தேங்க்யூப்பா. அண்ணே தங்கச்சி வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. சரி எப்படி வேலைலாம் போயிட்டு இருக்கா? வேலைலாம் நல்லா தானே போகுது. நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கேன். லேப்டாப் உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. உனக்கு போகாதானே என் பிள்ளைங்களுக்கெல்லாம். அப்படியாண்ணே? சரிண்ணே. சரிம்மா. ஜெசி சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் ஊர் சுத்திட்டு வரேன். சரியா? சரிங்க. ஹாய் அகஸ்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜான். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? என் வேலையெல்லாம் நல்லா போகுது. ஃபாரின்ல உன் ஜாப் எப்படி போகுது? ஃபாரின்ல நல்லா போகுது. ஆனா எனக்கு அங்க இருக்கிறத விட இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்க, என் ஒய்ஃப், எங்க அத்தை, என் தங்கச்சி எல்லாரும் என்னை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா? அப்படியே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உன்னை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் என்ன விழுந்து கவனிக்கிறாங்க. ஆனா ஏசப்பான ஒருத்தர் உன் மேல அன்பு வச்சிருக்கிறது உனக்கு தெரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃபேமிலியில எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்படியா? ஏசப்பா உன் மேல அன்பு அதிகமா வச்சிருக்காங்களா, இல்லைன்னா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன் மேல அன்பு அதிகமா வச்சிருக்காங்களாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி நீ சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணுவோம். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி வா போலாம். ஜெசி ஒரு டம்ளர் காபி கொண்டு வாமா. வரேங்க. ஐயோ என்னாச்சுங்க உங்களுக்கு? மைக்கேல்ங்க வாடா. மைக்கேல். எம்மா. ஐயோ என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு? மைக்கேல் போய் டாக்டர் கூட்டு வாடா, போடா. டாக்டர் வாங்க டாக்டர், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இவனுக்கு ஒரு வியாதி இருக்கு, அதை குணப்படுத்த முடியாது. என்னது வியாதியா?
என்ன வியாதி? அவனுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அவனுக்கு ஒருத்தர் இருந்து பிளட் கொடுக்கணும். ஆனா பிளட் கொடுக்கவங்க வந்து இறந்துருவாங்க. இதுக்கு என்ன டாக்டர் வழி இருக்கு? கண்டிப்பா ஒருத்தர் பிளட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கவங்க இறந்துருவாங்க. வேணாம் மைக்கேல், நீ என்னாலதான் முடியாது. நான் இப்போதான் காலேஜ் போயிருக்கேன். பாப்பா நீங்க என்ன கொடு? என்னாலாம் கொடுக்க முடியாது. நானே இப்பதான் மேக்கப் போட்டு அழகா இருக்கேன். என்னாலாம் கொடுக்க முடியாது. வேணா எங்க அம்மா கொடுப்பாங்க. என்னது நானா? நான் என் 2 பிள்ளைங்களை பாத்துக்கணும். வேணா எங்க அம்மா கொடுப்பாங்க. என்னது நானா? நான் இப்பதான் பேரம்பேத்தியை பார்த்திருக்கேன். இன்னும் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திலாம் பார்க்க வேண்டாம். என்னாலலாம் கொடுக்க முடியாதுப்பா. வேணா அவன் தங்கச்சி தொங்கச்சியை கொடுக்க சொல்லு. என்னாலலாம் கொடுக்க முடியாதுப்பா. எனக்கே நிறைய வேலை இருக்கு. இப்போ என்ன டாக்டர் வழி இருக்கு? இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் கண்டிப்பா பண்ணட்டுமா? ஜான் எந்திரிப்பா. இது என்ன எந்திரிச்சிட்டாரு? மாப்பிள்ள மேல எவ்வளவு அன்பு வச்சேன் தெரியுமா? நீங்களும் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. தங்கச்சி நீயுமா? கிளவி உனக்கு இதுல வேற ஐயோ மாப்பிள்ள நீங்க சேர்த்துட்டீங்கன்னு நினைச்சேன் மாப்பிள்ள. இல்ல நான் பண்ணிருக்க மாட்டேன் மாப்பிள்ள. எனக்கு வீடியோ கால் பேச ஒரு ஐபோன். அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தரே ஜீவன் தந்தாரே. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தரே ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. கொஞ்சம் எனக்கு இந்த பேக்கடா காலடு. தேங்க்யூ.
வலியது